நீங்கள் கார்டனிங் தமிழ் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன்சாய் முதல் முறையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல போன்சாயை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க போன்சாய் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ போன்சாயை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம். இப்போ தான் போன்சாய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போன்சாய்னா என்னென்னு பல பேருக்கு தெரியலை. போன்சாய் அப்படிங்கிறது என்னதுன்னா, இது ஃபஸ்ட்டு ஜப்பானில் உருவான ஒன்று தான். இது பெருசாக வளரக்கூடிய மரங்களை சின்ன சைஸில் ஒரு தொட்டி விரலில் வச்சு வளர்க்குறதுக்கு பேர் தான் போன்சாய். நீங்கள் யூடியூப்பில் போன்சாய்னா என்னென்னு தேடி பாருங்கள், ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கார்டனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு போன்சாயை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் இருக்குது போன்சாயை பற்றி. அந்த குரூப்பில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டெப் என்னதுன்னா, நீங்கள் நர்சரியில் போய் ஒரு செடி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய செடிகளுடைய வயசு 5லேருந்து 6 மாதம் வயது தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செடிகளை வாங்கினீங்க அப்படின்னா அது போன்சாயாக மாறுறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் வாங்கும்பொழுதே நர்சரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சேலாகாமல் ஒரு சில செடிகள் இருக்கும். அது ரொம்ப வயசாகி 1 வருஷம் 2 வருஷமாக சேலாகாமல் ஒரு ஓரமாகனே இருக்கும். அந்த மாதிரி செடிகளாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது ஈஸியாக போன்சாயாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா அதோடைய வயது ரொம்ப நாள் அப்படி இருக்கிறதுனால அதோடய தண்டு சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த மாதிரி செடிகள் நர்சரியில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய செடிகள்லேயே தண்டுகள் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய செடிகளாக பார்த்து வாங்குங்க. தண்டுகள் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய செடிகள், நோய் தாக்காத செடிகள், பூச்சிகள் இல்லாத செடிகளாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக போன்சாயாக சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு வழி என்னதுன்னா, கட்டிங்ஸ். போன்சாய் பண்ணும்போது கட்டிங்ஸ் மூலமாக போன்சாய் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணா பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா, எல்லா செடிகளுக்குமே பண்ண முடியாது. ஆலமரம், பூவரசு, அத்தி மரம், இது போன்ற மரங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா உடனே நம்ம கட்டிங்ஸ் வச்ச உடனே அந்த செடியிலேருந்து இலைகளெல்லாம் முளைச்சி நம்ம அதை போன்சாயை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட்டிங்ஸ் வைக்கும் போதே கொஞ்சம் பெரிய கட்டையாக வைக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மரம் மாதிரியே தெரியும். அதனால் கட்டிங்ஸ் வைக்கிறது மூலமாக நம்ம போன்சாய் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா, பழைய பாழடைஞ்ச கட்டிடங்கள், அப்புறம் பனை மரங்கள், இந்த மாதிரி மரங்களுடைய இலைகள், அந்த கிளைகளோட விளிம்புகளில் பார்த்திங்கன்னா நம்ம இலைப்பட்டையில் ஒரு சில செடிகள் முளைச்சிருக்கும். அதில் ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரி செடிகள்லாம் முளைச்சிருக்கணும். அந்த மாதிரி பில்டிங்லேயோ மரங்கள்லேயோ முளைச்சிருக்கக்கூடிய செடிகளை பிடிங்கி நீங்கள் நட்டு வைக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நாள் இந்த மரத்துலேயே இருக்கிறதுனால இயற்கையாகவே போன்சாய் தன்மை அதில் நிறையா இருக்கும். ரொம்பவே குட்டைத்தன்மை நிறையா இருக்கும். அதனால் அந்த மாதிரி பழைய பாழடைஞ்ச கட்டிடங்கள்லேருந்து செடிகளை கலெக்ட் பண்ணி நட்டு வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வழி என்னதுன்னா, ஒரு பெரிய மரங்களையோ செடிகளையோ ஒரு இடத்துலேருந்து அப்புறப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செடியை டேமேஜ் ஆகாமல் வேரோடு நம்ம தோண்டி எடுத்து நம்ம அதை போன்சாயாக வச்சுக்கலாம். இது பெரிய மரச்செடிகளுக்கு பண்ண முடியாது. செம்பருத்தி, காகிதப்பூ, இது போன்ற செடிகள்லாம் பார்த்திங்கன்னா தண்டுகள், வேர்கள் ரொம்ப மரம் அளவு பெருசாக இருக்காது. அதனால் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய செடிகளை யாராவது அப்புறப்படுத்த போகிறாங்க, வெட்ட போகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் முன்னாடியே போய் வேரோட வெட்டி எடுத்து, மரம் ஃபுல்லாக வைக்கக்கூடாது, வேரோடு வெட்டி எடுத்து தரையிலிருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரத்தில் வச்சு அதை ஒரு போன்சாயாக பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸியான ஒன்று, ரொம்பவே பெஸ்ட்டான மெத்தடும் கூட. அப்படியே வச்சு நம்ம மண்ணோட அந்த வேரோடு தோண்டி எடுத்து வச்சோம் அப்படின்னா இலைகள் முளைச்சி வர்றப்போ அது ஒரு நல்ல போன்சாய் கிடைக்கும். இது எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்த முடியாது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கடைசி வழி. இந்த வழி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இதை பண்ணணும். இது என்னதுன்னா, விதைகள் மூலமாக செடியை வளர்க்குறது. விதைகள் நம்ம போட்டு செடியை வளர்த்து அதை போன்சாயை மாற்றுறதுக்கு ரொம்பவே நாளாகும். அதனால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் விதைகள் மூலமாக நீங்கள் போன்சாய் பண்ணலாம். விதை மூலமாக நம்ம போன்சாய் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம நர்சரியிலேருந்தோ ஒரு இடத்துலேருந்தோ எடுத்து கொண்டு வரக்கூடிய செடிகளில் கிளைகள் குறுக்கு மறுப்புமாக அதுவாக முளைச்சிருக்கும். அதை நம்ம
நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் நம்ம விதை போட்டு ஃபுல்லாமே நம்மளாக முளைக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அதை பார்க்கறதுனால நம்ம நமக்கு என்ன தேவையோ அந்த சைஸில் அந்த வடிவத்தில் வந்து நம்ம கிளைகளை வந்து வளர்த்துக்கலாம். இதுதான் விதை மூலமாக வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.